குழு பிரதிநிதித்துவ தொகுதிகளில் வாக்களிப்பதும் தனி உறுப்பினர் தொகுதியில் வாக்களிப்பது போன்றது. சில தனி தொகுதிகளை உள்ளடக்கியது குழு பிரதிநிதித்துவ தொகுதி. எடுத்துக்காட்டாக ஆங்மோக்கியோ, கபுன் பாரு, தெக்கி, யோச்சுகாங் தொகுதிகள் இப்போது புதிய குழு பிரதிநிதித்துவ தொகுதியில் இடம்பெறுகின்றன. இந்த தேர்தலில் மொத்தம் 5 குழு பிரதிநிதித்துவ தொகுதிகளில் போட்டி இருக்கிறது. அவையாவன பெத்தோக், செங்சான், யூனோஸ், மெரின் பரேட் மற்றும் டெம்பனேஸ். ஒவ்வொரு குழு பிரதிநிதித்துவ தொகுதியும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு குழு பிரதிநிதித்துவ தொகுதியில் வாக்களிப்பின் உங்கள் வாக்குச்சீட்டில் போட்டியிடும் கட்சியை பிரதிநிதிக்கும் 4 வேட்பாளர்களின் பெயர்கள், கட்சி சின்னங்கள், உங்கள் தேர்வை செய்ய பெருக்கல் குறியிடும் இடம் ஆகியவை இருக்கும். பெருக்கல் குறியிட்ட பின் வாக்குச்சீட்டை 2ஆக மடித்து வாக்குப்பெட்டிக்குள் போடுங்கள். உங்கள் வாக்கு ரகசியம். வாக்களிப்பு கட்டாயம் என்பது நினைவிருக்கட்டும்.